ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ந்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதின அல்லது அற்புதமான கதைகள் நம்ம சேனல் மூலமாக வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய பதுமை சொன்ன கதை அப்படிங்கிற ஒரு சிறுகதை. தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா கதையும் அவர்கிட்ட இருந்து நம்ம ரொம்ப வித்தியாசமான முறையில எதிர்பார்த்திருக்கோம். கேட்கலாமா? சிவதாசரின் பதுமை சொன்ன கதைகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ராஜா விக்ரமாதித்தன் அரியாசனம் ஏறுவதற்கு முன் ஒவ்வொரு படியிலும் உள்ள தங்க பதுமை ஒரு கதை சொல்லி அதன் இறுதியில் ஒரு கேள்வி கேட்க சரியான பதில் சொல்லாமல் அடுத்த படிமேல் கால் எடுத்து வைக்க முடியாது என்ற ஏற்பாட்டில் 18 கதைகள் கேட்டு நொந்து நூலாகி மெல்ல மெல்ல அரியாசனம் ஏறினானாம். இந்த கதைகளில் ஒன்றை தழுவி எழுதியது இந்த சிசி கதை, சின்னஞ்சிறு கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா, அவருக்கு விசுவாசம் உள்ள மந்திரி, அவருக்கு எள் என்றால் எண்ணெயாகும் மனைவி, தாய் சொல் கேட்கும் மகள், தந்தை சொல் கேட்கும் மகன். எல்லோரும் சௌக்கியமாக வாழ்ந்து வந்தனர். நாட்டில் சுபிட்சம் நிலவியது. குழாயை திறந்தால் நல்ல ஜலம் வந்தது. சுவிட்ச் போட்டால் நல்ல வோல்டேஜில் கரண்ட் வந்தது. விதி சும்மா இருக்குமா? மந்திரியின் விசுவாசத்தை பரீட்சை பார்க்க ஒரு பெரிய சோதனை ஏற்படுத்தியது விதி. ராஜாவின் உயிருக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது. அவரை காப்பாற்ற வேண்டுமென்றால் மந்திரி தன் மகனை நரபலி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் போட்டு பிரசனம் போட்டதில் செய்தி வந்தது. அந்த பிரசனம் தவறுவதே இல்லை. மந்திரி ராத்திரி பூராவும் சிந்தித்தார். கையை கையால் குத்தி கொண்டார். மகன் அதை பார்த்துவிட்டு கேட்டான், அப்பா, ஏன் 2 நாளா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு சொல்லுங்க என்றான். மகனே, உன்னிடம் அதை எப்படி சொல்வேன் என்று தயங்கினார். என்னவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா, நான் உங்க மகன் அல்லவா, சொல்லுங்க என்கிட்ட. எப்படா சொல்லுவேன்? மெகா சீரியல் மாதிரி இழுக்காதீங்கப்பா, என்ன மேட்டர் அதை சொல்லுங்க. மந்திரி தயங்கி தயங்கி சொன்னார், மகனே, என் 25 வருட சர்வீஸில் மன்னனை பல பொருளாதார யுத்த சங்கடங்களில் இருந்து காப்பாற்றி இருக்கிறேன் நான். மந்திரியின் பொறுப்பு மன்னனை காப்பது என்பது நம்முடைய பரம்பரை குணம். அதில்தான் இப்போது சிக்கல் ஏற்பட்டு விட்டது. மன்னன் உயிரை காப்பாற்ற என்னை ஒரு பலி கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள், நரபலி என்றான் மந்திரி. அதுக்கு என்னப்பா, பலி வாங்கிட்டா போச்சு. இதெல்லாம் இந்த காட்டு மிராண்டி உலகத்துல சகஜம்தானே. யாராவது குடிமை அகப்படுவான்பா. சகஜம்தான், இருந்தாலும் சொல்லுங்கப்பா, மறுபடியும் ஏன் இழுக்கறீங்க? என் கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க நான் போகணும், சீக்கிரம் சொல்லுங்க. உன்னதான்ப்பா நரபலி கேட்கறது என்று மகனை நெர்வஸாக பார்த்தார் மந்திரி. அவன் முகம் எந்த விதமான அதிர்ச்சியும் சலனமும் காட்டாமல் அப்பொழுது மலர்ந்த செந்தாமரை போல இருந்தது. தந்தையே, உங்கள் கடமையை காப்பதற்கு மகனாகிய நான் இந்த தியாகம் செய்யாவிட்டால் என்ன பிள்ளை நான்? நீங்கள் தயங்கி இருக்கவே வேண்டாம், இதோ என்று கூறிவிட்டு மகன் அம்பாளின் முன் தன் கழுத்தை சட்டென்று வெட்டி கொண்டு மிச்சமிருந்த ரிஃப்ளெக்ஸினால் அதை தன் கைகளில் ஏந்தி தரையில் வைத்தான். மகனுடைய இந்த அதிர்ச்சிகரமான செயலை கண்டு தாய், ஏய்யா போக்கத்தவரே, அவன் தான் தரேன்னு சொன்னா உன் புத்தி எங்க போச்சு? நீயும் ஒரே மகனை போய் கேப்பியா? யாரையும் உனக்கு கொல்லி போடுவா? ஐயோ, மகன் இல்லாமல் எனக்கு என்ன வாழ்க்கை என்று மனைவி கழுத்தில் புடவை சுற்றி கொண்டு தன்னை மாய்த்து கொண்டாள். இதை பார்த்த மகளும், அப்படா நீ என்று கூறி கிணறு இழுக்கும் கயிற்றில் தன்னை சுருக்கிட்டு மாய்த்து கொண்டாள். என்னுடைய மன்னனின் தீர்க்காயுசுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்த என் அற்புதமான குடும்பமே போன பின்பு எனக்கென்ன வாழ்வு என்று அவரும் கோயில் சூலத்தால் தன்னை மாய்த்து கொண்டார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட அரசன் மிகுந்த வருத்தப்பட்டு தேவியின் முன் சென்று, என் ஒரு உயிருக்காக 4 உயிர்கள் சாவதா? இது நியாயமில்லை தேவி என்று தன்னையும் மாய்த்து கொள்ள கத்தியை உருவினான். தேவி தோன்றினாள். மன்னவனே, நீ உன்னை மாய்த்து கொண்டால் அந்த வரத்தின் ஷரத்துகள் பொய்யாகிவிடும், பிரசன்னம் தவறாகிவிடும். அதனால் மந்திரியையும் குடும்பத்தினர் மூவரையும் பிழைக்க வைக்கிறேன்
என்று தாமரை கரத்தை அருள் காட்டியதும் செத்து போன மந்திரியும் அவருடைய குடும்பத்தினர் மூவரும் உயிர் பெற்று எழுந்தார்கள். இப்போது பதுமை கேட்கிறது, 5 பேரில் சிறந்தவர் யார் சொல் என்று. விக்ரமாதித்தன், அந்த ராஜாதான் சிறந்தவன். மற்ற பேர்கள் கடமையை செய்தனர், எதிர்பார்த்ததை செய்தனர். அவன்தான் தனக்காக மற்றொரு குடும்பமே செத்ததை உணர்ந்து தன்னை மாய்த்து கொள்ள தயாரானான். அதனால் அந்த அரசனே சிறந்தவன் என்று பதில் அளிக்க, பதுமை, உன் பதில் சரிதான். ஆனால் என்னை கேட்டால் ராஜா நல்லவன், இவ்வளவு பெரிய தியாகத்தை ஏற்க மாட்டான். ஏதாவது செய்து பிழைக்க வைத்து விடுவான் மன்னன். இதற்கெல்லாம் இந்த காலத்தில் இடம் இருக்கிறதே என்று முதல் பலியாகிய மகனைத்தான் புத்திசாலி என்பேன் நான். சரி, ஒளிந்து போ, அடுத்த படிக்கு ஏறு என்றது பதுமை. சுஜாதா அவர்கள் எழுதிய பதுமை சொன்ன கதை சிறுகதை முற்றும்.